தீபாவளி நெருங்குவதையொட்டி நெல்லை பாளையங்கோட்டை பகுதிகளில் லட்டு, பெரிய மிக்சர், நெய் மைசூர்பா, கலர் பர்ஃபி, ஃப்ரூட் அல்வா உள்ளிட்ட பலகாரங்கள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் நெல்லையில் பலகாரங்கள் தயாரிக்கும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? இது குறித்தான கூடுதல் விவரம். நிச்சயமா சிறிதர், தீபாவளி என்றாலே புத்தாடை, பலகாரங்கள் மற்றும் பட்டாசு ஆகியவை கொண்டாடப்படக்கூடிய விழாதான் தீபாவளி திருவிழா. குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு சாலைகளில் பொதுமக்களின் கூட்டம் என்பது ஜவுளி கடைகளில் அலைமோதியது. இதைத் தொடர்ந்து நாளை ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தங்களுக்கு தேவையான பலகாரங்களை தயாரிக்கும் பணியில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு இனிப்பு மற்றும் கார வகைகளை தயாரிக்கக்கூடிய கடைகளில் மிக ஆர்வமாக பலகாரங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் தான் நாம் நேரடியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கெட் பகுதியில் குறிப்பாக இன்று அதிகாலையிலிருந்தே நாளை மற்றும் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பல்வேறு பலகாரங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாரம்பரிய மிக்க பலகாரமாக இருக்கக்கூடிய அதிரசம் மற்றும் முந்திரி கொத்து உள்ளிட்டவைகளும் இங்கு மிக அதிகமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தென் மாவட்டங்களில் குறிப்பாக புதுமண தம்பதிகள் நேரடியாக தங்களுடைய திருமணத்தை விடுத்து இந்த ஆண்டு என்பது தங்கள் தலை தீபாவளியை கொண்டாடுவார்கள். அந்த தலை தீபாவளி முடிந்த பிறகு தங்களுடைய கணவர் வீட்டுக்கு செல்லும் போது தங்களுக்கு அந்த பெண்ணுக்கு தேவையான அந்த பெண் வீட்டார்கள் அந்த தலை தீபாவளியை விட்டு இந்த பாரம்பரியமிக்க அதற்கான பலகாரங்கள் மற்றும் பல்வேறு வகையான அவர்களுக்கான அந்த காரம் மற்றும் இனிப்பு வகைகளை அவர்களுக்கான கொடுப்பது வழக்கமாக உள்ளன. அதன்படி தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு புதுமண தம்பதிகளுக்காக அந்த பலகாரங்கள் குறிப்பாக அந்த தயாரிக்கும் பணி என்பது மிக தீவிரமடைந்துள்ளது. மேலும் பல்வேறு நீங்க நேரடியாகவே பார்க்கலாம், நம்மள ஒரு ஒளிப்ப மாணிக்கம் காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த முந்திரி கொத்து என சொல்லக்கூடியது மிகவும் இங்கு புகழ்பெற்றதாக உள்ளது. தென் மாவட்டங்களே திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அந்த முந்திரி கொத்து என்பது மிக அதிகமாக பயன்படுத்துவது வழக்கமாக உள்ளன. அது நேரடியாக தயாரிக்கும் பணியில் தான் நாம் ஈடுபட்டு கொண்டு அந்த நேரடி காட்சி தான் நம்ம பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதே போல அதிரசம் மற்றும் பர்பி, அதுக்கப்புறம் மிளகு காரச்சோ, பட்டர் காரச்சோ, அதுக்கப்புறம் சின்ன மிக்சர், பெரிய மிக்சர் உள்ளிட்ட பல்வேறு வகையான கார வகைகளும் தற்போது அவர்களுக்கான அந்த தீபாவளிக்காக தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இப்போ வாடிக்கையாளரை கவரும் விதமாக பல்வேறு நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள மார்க்கெட்டில் ஒரு கடையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி வெறும் மிகவும் 250 ரூபாய்க்கு பல்வேறு வகையான காரங்கள் நம்ம நேரடியாக பார்க்கோம். இதுதான் காம்போல கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்வீட், அதே மாதிரி 5 காரங்கள் போட்டு இதே மாதிரி இந்த பாக்ஸ்ல எடுத்து அவங்களுக்கான அந்த புதுமண தம்பதிகளுக்காக நேரடியாக அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக கொண்டு கொடுப்பதற்காகவே இது போன்ற ஒரு வாடிக்கையாளரை கவரும் விதமாகவும் பல்வேறு விதமான அந்த காரம் மற்றும் இனிப்பு வகைகளை தயாரிப்பதற்காக அவர்கள் வழங்குவதற்காக தயார் கொண்டிருக்காங்க. இது குறித்து அந்த கடையின் உரிமையாளர் அரவிந்த் அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா. குறிப்பாக தென் மாவட்டம்னாலே திருநெல்வேலி மாவட்டம்னாலே இந்த பலகாரங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அது போல நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை விட்டு எந்த அளவுக்கு தங்களுடைய வியாபாரங்கள் நடவதற்கு எந்த அளவுக்கு தங்களுடைய இதை உற்பத்தி பண்ணிட்டு வரீங்க? வணக்கம். தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் வரும் தினமாக பலகார விற்பனை நல்லா சூடு பிடிச்சிருக்கு. இதில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஃபேமஸான அதிரசம், முந்திரி கொத்து, முறுக்கு, அல்வா இதெல்லாம் நல்ல விதமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக புதுமதிய தம்பதியர்களுக்கு அவங்க வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய முறுக்கு, அதிரசம், முந்திரி கொத்து இதெல்லாம் பல்காக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். என்னைக்கு இல்லாமல் இந்த வருஷம் நல்லா அதோட விற்பனை நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடங்களிலும் கிலோ கணக்கில் 1/2 கிலோ 1 கிலோன்னு கொடுப்பாங்க. நீங்க ஒரு கேம்போவா போட்டு அதுல கிட்டத்தட்ட 5 ஸ்வீட்ஸ் வந்துருது, ஒரு 5 கார வகைகள் வந்துருது, அந்த ஒரு பேக்கோட குடிக்கும், ஒரு பக்கெட்டோட குடிக்கீங்க. இது எப்படி எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? இது என்ன முயற்சியா அப்படி பண்ணிருக்கு? குறிப்பா இதோட இந்த பக்கெட் காம்போ நல்ல வரவேற்பு இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ஒரு ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் நம்ம எல்லாமே கலந்து வச்சிருக்கோம். எளிமையா 100 கிராம்ல இருக்கிறதுனால ஒரு மக்களுக்கு கன்சியூம் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ ஒரு கிஃப்டா கொடுக்கும்போது ஒரு பக்கெட்டோட கொடுக்கும்போது அது இன்னும் ஒரு பிரீமியமா இருக்கு. ஒரு கஸ்டமர்ஸ்க்கு நிறைய கம்பெனி ஆர்டர் வந்திருக்கு. அதை வச்சு பொதுமக்களும் அவங்களோட வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கோ இல்ல கம்பெனியில் வேலை செய்யறவங்களுக்கோ எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பெரிய இனிப்பு மற்றும் கார வகை தயாரிக்கப்பட்ட போதிலும் இந்த பாரம்பரிய மிக்க அதிரசம், முந்திரி கொத்து, முறுக்கு உள்ளிட்டவை தயாரித்து அது எந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் காட்டி வாங்கிட்டு வராங்க? ஓகே, கரெக்டான விஷயம்.
என்னதான் புதுசாக ஸ்வீட்ஸ் இருந்தாலும் பாரம்பரியமான இனிப்பு வகைகளுக்கு என்றைக்குமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல வேல்யூ இருக்குது. அதுவும் குறிப்பாக அதிரசம், முந்திரி கொத்து, இதெல்லாம் இந்த மாதிரி டைமிங்கில் நல்ல சேல்ஸ் இருக்குது. நல்லபடியாகவும் மக்கள் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறதுக்குமோ இதுக்குமோ இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி கொடுக்குறாங்க. அது அவங்களோட பழக்க வழக்கங்களை நல்லா இது பண்ணிடுறது. குறிப்பாக சிறிதர் அரவிந்த் தெரிவித்தது போலவே மற்ற நேரங்களில் அல்வா, மிக்சர், காரச்சவ் என உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிப்பு கார வகைகள் தங்களுடைய கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு தங்களுடைய பொதுமக்கள் வாங்கி வரக்கூடிய அந்த சூழ்நிலையும் தீபாவளியை ஒட்டி தான் இது போன்று அதிரசம் மற்றும் முந்திரி கொத்து, முள்முறுக்கு அல்லது கைச்சுத்து முறுக்கு ஆகிய முறுக்குகள் நேரடியாக தங்களுடைய புதுமண தம்பதிகளுக்காக வழங்கப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது பாரம்பரியமிக்கமான பலகாரங்களை தயாரிக்கும் பணியில் மிக தீவிரமடைந்துள்ளார்கள். நாளை முதல் இந்த பலகாரங்கள் அனைத்துமே தற்போது விற்பனைக்கு என்பது ஒவ்வொரு கடையிலும் வைக்கப்படும். பொதுமக்கள் ஆர்வம் காட்டி இந்த பலகாரங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். சிறிது களத்திலிருந்து நேரடியாக தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.